இந்திய சுதந்திர போராட்டங்களில் தமிழர்களின் பங்கு மிக முக்கியமானது. நமது முன்னோர் தன் உடைமை இழந்தும் உயிர் இழந்தும் பெற்றுத் தந்ததுதான் நம்முடைய சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தை துவக்கியதே தமிழன்தான். இன்று மற்ற மாநில ஆட்சியாளர்கள் அவர்களின் வளங்களை பாதுகாப்பதிலும் வளர்ச்சியிலும் காட்டும் அக்கறையை வாய்விழந்து பார்த்து கொண்டு தண்ணீருக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவனும் தமிழன்தான். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? பவானி, தாமிரபரணி போன்ற தமிழகத்திற்கே உரித்தான ஆறுகளை கொண்டிருந்தும் சரியான நீர் மேலாண்மை திட்டங்கள் நம்மிடம் இல்லை. பெய்கின்ற மழையை தேக்கி வைக்க அணைகள் இல்லை. சேற்றில் மிதித்து நமக்கு சோறு போடும் விவசாயிக்கு வாழ வழி இல்லை. விவசாயம் செய்ய போதுமான தண்ணீர் இல்லை. மக்களின் உயிர் காக்கும் மருத்துவத்திலும் கல்வியிலும் கூட தரம் இல்லை. ஆட்சியாளர்களிடம் நேர்மை இல்லை. அரசியல்வாதிகளிடம் பொறுப்பு இல்லை. போதுமடா சாமி இந்த திராவிட கட்சிகளின் அரசியல். கொள்கையை மறந்து மண்சோறு தின்று தீச்சட்டி எடுக்கும் கொள்கை மறந்த கொள்ளை கூட்டம் ஒருபுறம், கொள்ளை அடிப்பதை மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கும் ஊழல் கூட்டம் மறுபுறம். போதுமடா சாமி இந்த திராவிட அரசியல். உலகுக்கே நாகரீகம் கற்றுத்தந்த இனம் நமது தமிழினம் இன்று எலிக்கறி தின்று கொண்டிருக்கிறது. குடியால் எம் மக்களை கெடுத்தது போதும், வளங்களை கொள்ளையடித்து விவசாயிகளை நிர்வாணமாக்கியது போதும், ஊழலால் மக்களின் வரி பணத்தை சுருட்டியது போதும், நாம் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதையே மறந்து அன்று கூவத்தூரில் முடங்கி கிடந்து இன்று பதவிக்கும் பணத்திற்கும் அடித்துக் கொண்டு பச்சோந்திகளாய் சுற்றித் திரியும் திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து களை எடுக்க தமிழன் என்ற ஒற்றை உணர்வுடன் வருகிறோம். தமிழ் இளைஞர்களாக வருகிறோம். ஆம், அரசியல் இன்று ஒரு சாக்கடைதான். இளைஞர்கள் வருகிறோம் அதை சுத்தப்படுத்த. அரசியல் ஒரு கரடு முரடான பாதைதான். இளைஞர்கள் வருகிறோம் அதை சீர்படுத்த. எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கிட, வளமான தமிழகத்தை உருவாக்கிட நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்து விவசாயம் காத்து விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றிட, எஞ்சியிருக்கும் நமது இயற்கை வளங்களை மீட்டு அவற்றை பேணி காத்திட, தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வளர்த்திட, ஊழல் லஞ்சத்தை ஒழித்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கிட, தேவையற்ற இலவசங்களை விடுத்து மக்களின் வரிப்பணம் காத்திட, மதுவை ஒழித்திட மற்றுமொரு விடுதலை போராட்டம். திராவிட கட்சிகளுக்கு எதிரான தமிழ்நாட்டு இளைஞர்களின் விடுதலை போராட்டம். புரட்சியின் வித்துக்களாய் அரசியல் களம் காண வீறு கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்ற அடையாளத்துடன் அரசியல் களம் காண வருகிறோம். மாற்றம் வேண்டுமென்ற கருத்துடைய அனைவரும் இன்றே இணையுங்கள். தமிழ்நாடு இளைஞர் கட்சி, இது நமக்கான களம். நமது கட்சியின் மாநில மாநாடு சென்னையில் வருகின்ற மே 1 நடக்க இருக்கிறது. அனைவரும் வாருங்கள், கரம் கொடுங்கள். நமது மண்ணை காத்திடுவோம். தமிழன் என்ற உணர்வால் ஒன்றிணைவோம். தமிழ்நாடு வாழ்க, தமிழ் இனம் வாழ்க. நன்றி.